ஜகன் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செய்தி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜகன் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. சத்தியம் வத தர்மம் சர என்ற தர்மத்தை கடைபிடிக்க எடுத்த அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரம் மிகவும் இனிமையானது. வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், ராம்சரித்மானஸ், இன்னும் பல பல ராமாயணங்கள் உலவி வருகின்றன. ராமனின் கதைதான் என்ன? ராமனின் மகிழ்ச்சி, ஆனந்தம், ஒரு தர்மம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தான். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமனாகும். தைரதனுக்கு மகனாக பிறந்து விஸ்வாமித்ரன் யாகம் காத்து அகல்யா சாப விமோசனம் கொடுத்து மிதிரையில் சிவிதனுசை விடுத்து சீதையை மணந்து அயோத்தி எய்து கைகேயின் வரத்தால் கானகம் எய்தி சீதையை மாயமான் மேல் கொண்ட ஆசையால் சீதையை எழுந்து பின் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு வாலியை கொன்று ஹனுமனை சீதையை தேட எய்தினார். ஹனுமானும் கடல் கடந்து இலங்கை எய்து அசோகவனத்தில் மேலா துயரில் இருந்த சீதையை கண்டு சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த சம்பாஷணங்களை பெரியாழ்வார் திவ்ய விருந்தில் அனுபவித்து கூறுவது போல் கூறினார். இதை நாமும் அனுபவிப்போம். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடிச்சனகன் சிலை அறுத்து நினை கொணர்ந்தது அறிந்து அரசுகளை கட்ட அருந்தவத்தோன் இடைவிலங்க செறிந்த சிலை கொடுத்து தவத்தை சிதைத்ததுவோர் அடையாளம் அல்லியம் பூமலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர் கண் மடமானே. எல்லியம் போதினில் இருத்தல் இருந்தது ஓர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்தது ஓர் அடையாளம் மலக்கிய மாமனத்தனாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கிய மாமனத்தனாய் மன்னவனும் வராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமனன் தன்னோடும் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். சீதாதேவியே, ராமன் ஜனகன் சபையில் சிலை அறுத்து உங்களை மணந்தார். பின்னர் வரும் வழியில் பரசுராமன் தவத்தை சிதைத்து அவனுடைய அகந்தை ஒழித்தார். பின்னர் அயோத்தி எய்தி அங்கு கைகேயின் வரத்தால் கலக்கிய மாமனத்தாய் கைகேசி வரம் வேண்ட தசரதனால் மறுக்க முடியாமல் குலக்குமரா காடுரைப்போ என்று ராமனை கானகம் ஏய சொல்லினார். லக்குமணனும் சீத்தையுடன் அவர்கள் கானகம் ஏதினர். வாரணிந்த முலமடுவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல் வளவன் புகனோடு கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டது ஓர் அடையாளம் வானமருமில் நோக்கி வைதேவி விண்ணப்பம் காணமரும் கல்லதற்போய் காடுரைந்த காலத்து தேனமரும் புழிச்சாரல் சித்திரக்கூடத்திருப்ப பால் பொழியாய் பரத நம்பி பணிந்தது ஓர் அடையாளம். சீதாதேவியே, நீங்கள் ராமனுடன் கானகம் எய்திய போது உகன் உங்களை கங்கை மூலம் கரையை கடைந்து விட்டார். பின்னர் உங்களுக்கு பாத பூஜை செய்ய ராமபிரான் குகனோடு தோழமை கொண்டது ஒரு அடையாளம் தாயே. தாங்கள் சித்திரக்கூடத்தில் இருக்கும் போது பரத நம்பி உங்களை பணிந்ததும் பின்னர் பரதனுக்கு தன்னுடைய பாதுகை ஈந்ததும் ஒரு அடையாளம் தாயே. சித்திரக்கூடத்திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததோர் அடையாளம். சீதா தாயே, எங்கள் சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது தசரத புத்திரன் உங்கள் மடியில் சயனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது காக்கை உருவம் கொண்ட இந்திரனின் மகன் தங்களை தீண்ட வரும்போது தங்கள் அமைதியாக இருந்தீர்கள். சற்று அசைந்தாலும் ராமன் உறக்கம் கலைந்து விடும் என்று அமைதியாக நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தீர்கள். ஆனாலும் வலி தாங்காமல் உங்கள் கண்ணில் இருந்து சிறு சொட்டு கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர் ராமனின் மேல் தெளிக்க ராமன் வெகுண்டு எழுந்து அந்த காக்கையை கண்டவுடன் கீழே அருகில் இருந்த தர்பப்புல்லை எடுத்து ஒரு ஆயுதமாக்கி அந்த காக்கை மேல் எய்தினான். அந்த தர்பப்புல் காக்கை பின் சென்று அவனை
துரத்தி அடித்தது. காக்கை பல லோகங்கள் சென்று கடைசியில் ராமா நின் அபயம் என்று ராமனின் பாதங்களில் சரணாகதி அடைந்தது. ராமனும் அதை மன்னித்து அந்த தர்பை புல்லுக்கு ஒரு கடமை வேண்டும் என்பதற்காக அதன் கண்ணை அறுத்து அதை உயிரோடு விட்டுவிட்டான். ஓ, இதுதானோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது? விண்ணொத்த நின்னுடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே இலக்குமனன் பிரிந்தது ஓர் அடையாளம். தாயே, மாயமானை கண்டு நீங்கள் ஆசைப்பட ராமனிடம் கேட்க ராமனும் பல அறிவுரைகள் கூறி தாங்கள் கேட்காத காரணத்தினால் வில்லேந்தி அவன் சென்ற போது பின்னர் லக்குமணனும் அவன் ராமனை தொடர்ந்து சென்றது. தாயே, இதுவும் ஒரு அடையாளம். மைத்தகு மாமலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனென்று நினைத்தேட அத்தகு சீர அயோத்தியர்கோன் அடையாளம் இவை பொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. தாயே, இவ்வர பெருமையுடைய ராமன் இதெல்லாம் ஒரு அடையாளம் தாயே. ராமனின் மோதிரமே இது என்று ராமனின் சீதையின் கையில் அந்த ராமனின் மோதிரத்தை ஹனுமான் வழங்கினார். தெற்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெருஞ்சபை நடுவே வில் இருத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் ஹனுமான் என்று தலைமையில வைத்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாளாம் சீதை. இந்த சுந்தரகாண்டம் ராமாயணம் என்பது மிகவும் மகிழ்ச்சியானது. இதன் பின்னர் ஹனுமான் தாயாரிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு கிஷ்கிந்தா திரும்பி ராமர் வானரப்படைகளுடன் இலங்கை எய்து ராவணனை வென்று சீதையை திரும்பி அடைந்து அயோத்தி எய்து பட்டாபிஷேகம் மேற்கொண்டார்கள். இந்த ராமசரிதம் மிகவும் இனிமையானது. சீதா ஹனுமானை சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று ஆசீர்வாதம் செய்தாள். இவ்வாறு இந்த ராமாயணத்தை நாமும் கேட்டு மகிழ்ச்சி அடைவோம், வெற்றி அடைவோம். அவன் புகழ் எங்கும் எப்பொழுதும் இருக்கட்டும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமக என்று அவன் பாதம் பணிவோம். ராமன் நம்மளை காக்கட்டும், வெற்றிகளை குவிகட்டும், வெற்றிகளை தரட்டும், மகிழ்ச்சியை தரட்டும், ஆனந்தத்தை தரட்டும், ஆரோக்கியத்தை தரட்டும். வாழ்க ராமன் புகழ்.